Bluebee, welcome back to my channel. Welcome back to Bluebee. So ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மறுபடியும் பைக் ரிவ்யூ தான் வந்து பண்ண போறோம். So இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பைக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி thumbnail வந்து பாத்திருப்பீங்க. So ZX 10R 2024 மாடல். So இதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறீங்க. So மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிருங்க. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கூட கெவின் ப்ரோ வந்து இருக்காரு. அவரோட பைக் இது. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. சூப்பர் ப்ரோ. அப்புறம் ப்ரோ எப்போ எடுத்தீங்க? 2024 இல்லைங்களா? 2024 ஜான்ல எடுத்தீங்க. இப்போ வந்து செப்டம்பர். ஓகே ஓகே ப்ரோ. எப்படி இருக்கு ப்ரோ? So far most comfortable bro. ஓகே ப்ரோ. தேவையில்லாத செலவுலாம் வைக்கிறது இல்ல. அவன் பாட்டுக்கு ஜாலியா இருக்கான். ஜாப்பனீஸ்னாவே ஆமா. எதனால ZX 10R ப்ரோ? Inline 4 Inline 4 சவுண்ட் நம்ம இல்ல இன்லைன் ஓகே. Inline 4 சவுண்ட் ரொம்ப பிடிக்கும். And Inline 4 is usually balanced, most well balanced engine னு சொல்லலாம். ஓகே. இல்ல ப்ரோ, Inline 4 அப்படிங்கும்போது நம்ம வேற பிராண்ட்ல Inline 4 இருக்கே. எதனால ZX 10R ஜாப்பனீஸ்? சரி. அவனுக்கு ஓகே ஓகே. எனக்கு கார்ஸ்லயுமே சூப்பரா ரொம்ப பிடிக்கும். ஓகே. Inline 6 சூப்பரா. ஓகே ஓகே. இல்ல not the BMW stuff. The OG Toyota அது வந்து Inline 6 எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ப்ரோ. சோ அது ஒரு இன்ஸ்பிரேஷன் இதுக்கு நம்மால Inline 4க்கு நல்லா இருக்கும் அப்படினு. ஓகே ஓகே ப்ரோ. அண்ட் லைக்வைஸ் பாத்தீங்கன்னா இப்போ BMW-க்கும் 10R-க்கும் ரெண்டுமே Inline 4 தான். எனக்கு 10R பிடிச்சது சவுண்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். BMW கொஞ்சம் ஒரு மாதிரி ஹை எண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் பிரஷர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. நம்ம வண்டி கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். ஓகே. அதுமில்லாத இந்த கலர் பச்சை கலர் வந்து எப்பவுமே சின்ன கிட்ஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் தெரியும். பச்சை கலர்னா நம்ம நிஞ்சா பைக். யா நிஞ்சா. கவாசாக்கி இல்ல நிஞ்சான்னு சொல்லி தெரியும். நிஞ்சா வருது. ஆமா. ஓகே ஓகே ப்ரோ. நீங்க எடுக்கும்போது ஆன் ரோட் பிரைஸ் எவ்வளவு வந்துச்சு ப்ரோ? நான் எடுக்கும்போது 20,33,000 வந்துச்சு ப்ரோ. ஓகே. 20 லாக்ங்களா? 20,33,000. அப்ப இப்போ ப்ரோ? இப்போ ப்ராபபிலி அதேதான். ஏறி இருக்கும் ஒரு 20,000 30,000. ஆமா. ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த வண்டி பாக்கும்போது பாத்தீங்கன்னா it was just 18 ஆன் ரோட். ஓகே ப்ரோ. lakhs ex showroom 18 ஆன் ரோட் இருந்துச்சு. ஓகே ப்ரோ. இப்போ வந்து ஆன் ரோட் 20,33,000 வருது. அப்பா. இந்த பைக்கோட உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் நார்மலா போனா ஒரு ஜெனரல் சர்வீஸ்னு போனா எவ்வளவு வருது? ஜெனரல் சர்வீஸ் வண்டி புதுசா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 to 6 சர்வீசஸ் வந்து ஃப்ரீ. ஓகே. லேபர் ஃப்ரீ உங்களுக்கு. மத்தபடி உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. லேபருக்கு இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ தான். ஒரு 4 சர்வீஸ் வந்து எல்லாமே ஃப்ரீ. ஓகே. எனக்கு அந்த இது போட்டிருக்கீங்களா? அதுக்கு பேர் ஓகே ஓகே ப்ரோ. கேர் வந்து இட் இஸ் மோர் லைக் என்ஜின் வாரண்டி மாதிரி. நம்மளுக்கு இப்போ 4 வருஷத்துக்கு அது வண்டி வாங்கி 4 வருஷத்துக்கு எந்த ஒரு அதாவது தேய்மானம் இல்லாத பார்ட்ஸ் தவிர மற்ற எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இந்த பைக்ல ஒரு பிரேக் பேட் போனாவோ இல்ல வந்து ஒரு சைன்ஸ் பேக்கெட் இப்போ போயிருக்கு, நம்ம ரிப்ளேஸ் பண்ணா எவ்வளவு காஸ்ட் ஆகும்? இப்போதைக்கு எனக்கு அந்த ஐடியா இல்லை. ஓகே. ஏன்னா இன்னும் எவ்வளவு ஓடி இருக்கு? 6,000 இப்போ வரைக்கும் ஓடி இருக்கு. ஆல்மோஸ்ட் 7,000 ஓடி இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ 7,000 இப்போ ஓடி இருக்கு. அதனால எதுவும் இல்லை. ஒரு 10,000 அதுக்கு மேலே போனால் தான் பிரேக் பேட்ஸ் சைன்ஸ் பேக்கெட் அது மாதிரி எல்லாம் வரும். டயர் வந்து இருக்கிறதுலே இப்போ 2வது செட் டயருங்களா? ஆமா 2வது செட். இது என்ன பிரைஸ் வந்துச்சு ப்ரோ டயர்? பேக் வந்து கேம் அரௌண்ட் 25. ஓகே ப்ரோ. வெடஸ்ட் என்ன போட்டுருக்கீங்க? பேக் வந்து 15,000 வெடஸ்டின் போட்டிருக்கீங்க. நல்லா இருக்கா ப்ரோ? அந்த அளவுக்கு grip இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ப்ரோ. ஏன்னா நான் ஓட்டியே அந்த அளவுக்கு grip சொல்றாங்க. பட் நீங்க கம்பேர்ட் டு மிஷ்லின் ஆர் அதர் பிராண்ட்ஸ் வந்துட்டு நீங்க காஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம காஸ்ட் வைஸ் ஓகே ப்ரோ. ஆனா கரெக்ட் நம்ம ஊருக்கு இது போகுது. நம்ம ட்ராக்ல ஓட்டுற மாதிரி இருந்தா நம்ம பெரிலி அந்த மாதிரி போலாம். நம்ம தான் ட்ராக் ஓட்டுறது இல்லையே. இப்போ ட்ராக் போற மாதிரி இருந்தா அதுக்குன்னு டெடிகேட்டடா நம்ம ஸ்லிக்ஸ் வாங்கி போட்டுக்கலாம். கரெக்ட் வாங்கி போட்டு ஓட்டிட்டு மறுபடியும் இது மாத்திக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. ரோட் கண்டிஷனுக்கு இது போகுது. டாப் ஸ்பீட் எவ்வளவு போயிருக்கீங்க ப்ரோ? சொன்னா நம்மள தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஓகே போயிருக்காரு சொல்லி நான் காவல்துறை ஆணையரிடம் பர்சனலாக பேசுவேன். சட்டம் தன் கடமையை செய்யும். போயிருக்காரு. ஓகே. மைலேஜ் எவ்வளவு ப்ரோ கிடைக்குது பெர் லிட்டர்? 16 ப்ரோ. 16. இந்த பொறுமையா பார்த்து ஓட்டணும்னா மேபி a little more. ஸோ 16. ஸோ அதுக்கு மேலே வந்து கிடைக்கிறது வித் ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட். ஆமாம். நாட் ஸ்டாக்.
ஸ்டாக்ல தான் அந்த ஸ்டாக்ல வந்து ஜாஸ்தி கிடைக்கும். இது இப்போ ஆஃப்டர் மார்க்கெட் போட்டிருக்கேன். ஓகே ப்ரோ. யூ கெட் 14-16 அந்த மாதிரி போகுது பார்த்து ஓட்டணும்னா. ஓகே ப்ரோ. நீங்க எக்ஸ்ட்ரா அக்சஸரிஸ் என்னென்ன ஆட் பண்ணிருக்கீங்க வண்டியில? இதுல இப்போதைக்கு எதுவுமே இல்ல ப்ரோ. எக்ஸாஸ்ட் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. எக்ஸாஸ்ட் மட்டும் தான். ஸோ டீகேட் பண்ணி எக்ஸாஸ்ட் மட்டும் தான் போட்டிருக்காரு. ஸோ ஆஸ்டன் ரேசிங் ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட். இந்த எக்ஸாஸ்ட் போட்டதுக்கு ரீசன் இதுல என்ன ஸ்பெஷல் ப்ரோ? நம்ம இது வந்து ஆக்சுவலா ஒரிஜினல் லைக் இட்ஸ் நாட் மேனுஃபேக்சர்ட் ஃப்ரம் ஆஸ்டன் ரேசிங். இட் இஸ் எப்படி சொல்றது, கஸ்டமைஸ்டு. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா யூசுவலி இந்த ஹெட் இருக்கு இல்லைங்களா? ஆமா ப்ரோ. யூசுவலி வந்து ஸ்போர்ட்ஸ் எக்ஸாஸ்ட்ல வந்துகிட்டு இந்த கேன் ரொம்ப லைட்டா இருக்கும். ஓகே ப்ரோ. ஸோ என்ன ஆகும், உங்களுக்கு என்ஜின் கேஸஸ் அங்கிருந்து வரும்போது இந்த கேன் வைப்ரேட் ஆகும். ஸோ இது லைட் வெயிட்டா இருக்கும்போது ஹெவி வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் ஒரு ரொம்ப ஹை எண்ட், ஒரு கிறிஸ்பான ஹை எண்ட் கிடைக்கும். வேற இந்த இதுல வந்து இந்த எக்ஸாஸ்ட் ஹெட் இஸ் வெரி ஹெவி. உங்களுக்கு வந்து அந்த தேவையில்லாத வைப்ரேஷன்ஸ் இல்லாம என்ஜினோட சவுண்ட் பியூர் அந்த இன்லைன் 4ஓட சவுண்ட் மட்டும் உங்களுக்கு கேட்கும். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இங்க ஒரு ஸ்ப்ரிங் வரும்ல ப்ரோ, அது போட்டுலீங்களா? இல்ல, அதுக்கு நான் வெல்ட் பண்ணிட்டேன். இதுல டவுன் பைப்பை வந்து கீழே ஸ்க்ரூ பண்ணிட்டு இந்த இடத்துல வெல்ட் பண்ணி, அதனால ஸ்ப்ரிங் தேவையில்லை. ஸோ இது வந்து டீகேட் பண்ணியிருக்கு. மற்றபடி ஒரு ஸ்பூல்ஸோ இல்லை வந்து ஃப்ரேம் ஸ்லைடரு, அந்த அதுக்கப்புறம் ஃபோர்ட் ப்ரொடெக்டர், ஸ்விங் ஆர்ம் ப்ரொடெக்டர் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல. அதில் எப்போ பண்ணுறீங்க? அதெல்லாம் சேஃப்டி இல்லை ப்ரோ? சேஃப்டி தான், வண்டி அப்படியே இருக்கு, அழகா இருக்கு. ஓகே ப்ரோ. அப்புறம் இந்த எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்டலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு ஆஸ்டன் ரேசிங் எக்ஸாஸ்ட் சவுண்ட். வாவ். போது ப்ரோ, பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஸோ சவுண்டு பார்த்தீங்கன்னா சும்மா தெரிக்க விடுது. ஓகே ப்ரோ, நைட் டைமில் இதோட ஹெட்லைட் விசிபிள் எப்படி இருக்கு? ஏன்னா எல்லாருமே சூப்பர் பைக்கில் அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. ஓட்டாதீங்க, நைட்டு வந்து ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்லோவாக போனோம்னா நல்லது. ஆமாம், ஸ்லோவாக போங்க. பெஸ்ட் ட்ரை டு அவாய்ட். ஏன்னா இப்போ ட்ராக் பைக்ஸ் வந்துக்கிட்டு இப்போ ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளட் லேம்ப்ஸ் வச்சுருப்பாங்க. எல்லா பெண்டுக்குமே ஃப்ளட் லேம்ப்ஸ் இருக்கும். வேறஸ் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ரோட்ல வந்துகிட்டு தெரு லைட்டே எப்பயாச்சும் தான் இருக்கும். ஆமா ப்ரோ. இந்த ஹெட்லைட் பத்தாது, விசிபிளும் பத்தாது. அதுவும் இல்லாத நம்மளோட இந்தியன் ரோட்ஸ் வந்து பேட் கண்டிஷன். ஆமா, பிரேக்கர்ஸ் அந்த மாதிரி பம்ப்ஸ் ஏதாச்சும் இருந்தா அது சுத்தமா கண்ணுக்கு தெரியாது. இட் பி டூ லேட். நம்ம பாக்குறதுக்குள்ள இட் பி டூ லேட். நம்ம நினைச்சாலாம் நிறுத்த முடியாது. தட்ஸ் தி ப்ராப்ளம். ஹெட்லைட் வந்து நைட் வேணாம். ஓகே ப்ரோ. செராமிக் பிபிஎஃப் எதுவும் பண்ணிருக்கீங்களா? இப்போதைக்கு வாக்ஸ் தான் போட்டிருக்கேன். நார்மல் டெஃப்லான் கோட்டிங் மட்டும் போட்டிருக்கேன். ஓகே. ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போட்டு வண்டியை வாஷ் பண்ணிட்டு வாக்ஸ் மட்டும் போட்டுருவேன். ஓகே ப்ரோ. ஸோ வாக்ஸ் போட்டதே நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா பளிச்சுன்னு. அது க்ளீனா வச்சுக்கிறது தான், நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறோம். ஆமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ஒரு பெரிய ஒரு சம்பவம், ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா என்னது ப்ரோ? அது அவர் நீங்களே சொல்லிடுங்க. அந்த ஒரு பசிச்சா சொல்ல மாட்டாரு. உள்ளார வந்து ஃபியூவல் கேஜ் கிடையாது நம்ம வண்டியில. ஓகே ப்ரோ. எந்த ஒரு 10Rலயுமே வந்து எவ்வளவு ஃபியூவல் இருக்கு அதெல்லாம் காட்டாது. ஓகே ப்ரோ. இருக்கிற ஃபியூவல் வச்சு எவ்வளவு தூரம் போலான்னு வேணா காட்டும், ரேஞ்ச் வேணா காமிக்கும். ஆனா வந்து அக்யூரேட்டா இருக்காது. ஸோ நீங்க அதை நம்பி போனீங்கன்னா முடிஞ்சிடும். நீங்க எப்படி பாத்துக்கலாம்னா, இப்ப லைட் எரியுதுன்னா உங்களுக்கு ஒரு 500 ரூபா பெட்ரோல் இருக்கு அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ. லைட் எரியுதுன்னா ஒரு 500க்கு பெட்ரோல் இருக்கு. ஹெட்லைட்டுங்களா? ஹெட்லைட் இல்லைங்க, ஓகே ப்ரோ. லைட் இல்லன்னு காட்டுச்சுன்னா ஒரு 500 ரூபா பெட்ரோல் இருக்குன்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ. அவ்வளவு ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு 10 கிலோமீட்டர் போகணும்னு வச்சுக்கோங்க. உடனே போயிட்டு டேங்கை ஃபில் பண்ணிருங்க. அப்புறம் மறுபடியும் அடுத்த வாட்டி லைட் எரிய வரைக்கும் ஓட்டுங்க. எரிஞ்ச உடனே போய் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இந்த பைக் ரிவ்யூ வந்து நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு 20 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வந்து இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பைக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? அதாவது நீங்க வந்து பைக்கை வந்து வாங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, மாற்றி சொல்லிட்டேன். ஸோ என்ன நீங்க பைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் ஒரு ZX நான் வந்து சஜஸ்ட் பண்றாரு, இல்லை வேற ஏதாவது போக சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டுட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு ரேண்டம் ஸ்ட்ரெச் பாருங்க, உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்ட்ரெச்லனா போகலாம் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல 20 lakhs இருக்கு ப்ரோ நம்ம கிட்ட. ஸோ 20 lakhsக்கு வந்து ZX வந்து போலாமா, இல்ல இப்ப இருக்கிற மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பைக்ஸ் வந்து இருக்கு, இல்ல வேற பைக் எதுன்னு நம்ம சூஸ் பண்ணலாமா? 1000cc செக்ஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 10R இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன்.
ஓகே ப்ரோ. உங்களுக்கு பிடிச்சதுனால சொல்றீங்களா இல்ல காமனா சொல்றீங்களா? இன் ஜெனரல் ஓகே ப்ரோ, காமனாவே சொல்றேன். 10R இஸ் ஃபார் அதாவது நீங்க unless and until you want a super bike, அதாவது எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ட்டு நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தா you can go for whatever choice. Because உங்களுக்கு நீங்க ஒரு ரீசன் ஒரு சூப்பர் பைக் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் இல்லாம எடுக்க மாட்டாங்க. என்னோட ரீசன்ஸ் டு டேக் ZX 10R is ஒரு ஐ லைக் இன்லைன் 4 சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஜின் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் அண்ட் ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சர்ட். ஸோ இன்ஜின் வந்து ப்ரூவன், என்ன அடி அடிச்சாலும் தாங்கும். ஸ்பேருக்கு பிரச்சனை இல்லை. அண்ட் மோர் ஓவர் காவாசாக்கி வந்து நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. கோயம்புத்தூர்ல சரி சென்னையிலயும் சரி எனக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஓகே ப்ரோ. ஸோ those are all the and very comfortable, ரொம்ப கம்ஃபர்டபுள். இதனால நான் எடுத்தேன். இதுவே இப்போ நீங்க BMW எடுத்தீங்கன்னா they might have their priorities like weight கம்மி, பவர் ஜாஸ்தி, சர்வீஸ் காஸ்ட் அதிகம், ஸ்பேர் காஸ்ட் அதிகம், சர்வீஸ் காஸ்ட் அதிகம், ஸ்பேர் காஸ்ட் அதிகம், சர்வீஸ் டைம் அதிகம். ஆமா. ஸோ இதெல்லாமே வந்துட்டு BMW இதெல்லாம் மீறியும் ஒருத்தன் BMW எடுக்கிறான்னா அவனுக்கு அதுதான் வேணும், அதனால அவன் BMW எடுக்கிறான். ஸோ என்கிட்ட வந்து நீங்க ஓவராலா 20 lakhs இருக்கு எந்த பைக் எடுக்கலாம் அப்படின்னீங்கன்னா ஐ வில் சூஸ் 10R. எத்தனை வாட்டினாலும் 10R தான். ஓகே ப்ரோ. ஆமா. ஸோ இதுதான் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. இல்லை நீங்கள் வேற எதுவும் நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் நிறைய பைக் ரிலீஸ் ஆயிருக்கும். ஒன் மோர் திங், 20 lakhs இருக்கு அப்படின்னா சூப்பர் ஸ்போர்ட் எடுக்கணும்னா 10R. ஓகே ப்ரோ. நேக்கட் எடுக்கணும்னா ஐ வுட் கோ ஃபார் சூப்பர் டியூக். ஏன்னா இந்தியாவில் சூப்பர் டியூக் கிடையாது. ஆமா ப்ரோ, ரொம்ப ரேரு. சூப்பர் டியூக் இல்லைன்னா அந்த ரேஞ்சில் ஏதாச்சும் ஓகே பிரிட்டால் நம்ம பிரிட்டாலே அந்த மாதிரி ஏதாச்சும் போகலாம். ஓகே ப்ரோ. ஸோ என்ன நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன பைக் வந்து ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த பைக்கு நான் வந்து ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஏன் ப்ரோ ஃப்ரேம் கரெக்டாக தானே இருக்கு? ஓகே கைஸ், ஸோ டாடா பை, சைனிங் ஆஃப் ரித்திக் கோகுல். வேற ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். பை பை. ஸோ சைனிங் ஆஃப் கெவின் ப்ரோ.